இன்றைக்கி நம்ம சிபிசியா சிசிஎஸ்ஆ எது ரைட்டான சாய்ஸ் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நான் டாக்டர் சரஸ்வதி ஃப்ரம் ஸ்கெல்டா டெக்னாலஜிஸ். லாஸ்ட் வீடியோவில் சிபிசினா என்ன, சிசிஎஸ்னா என்ன அப்படின்ற பேசிக் டிஃப்ரென்சியேஷன் பற்றி பார்த்துருப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எது யாருக்கு சூட்டபுளாக இருக்கும். ஸோ சிபிசி பொறுத்த வரைக்கும் நான் லாஸ்ட் வீடியோலேயே சொன்ன மாதிரி இட் இஸ் அ பிகினர் ஃப்ரெண்ட்லி சர்டிஃபிகேஷன். எனக்கு மெடிக்கல் கோடிங்னா என்னன்னே தெரியாது, ரெவென்யூ சைக்கிள்னாலே என்னன்னு தெரியாது, ஃபஸ்ட்டு டைம் கால் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா சிபிசி கண்ணை மூடிட்டு சிபிசி எழுதலாம். சிபிசி இஸ் த பெஸ்ட் சாய்ஸ் ஃபார் யூ. இல்லை நான் ஏற்கனவே கொஞ்சம் கோடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இல்லை நான் நான் சர்டிஃபைடாக கோடிங் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் இன்பேஷண்ட் கோடிங்குள்ளே போகணுன்னு ஆசை இருக்குது அப்படின்னா சிசிஎஸ் தான் உங்களுக்கான பெஸ்ட்டு சாய்ஸ். ஸோ சிபிசியா சிசிஎஸ்ஸா அப்படின்னா இதை யாரை சூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து இருக்குது, உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத பொறுத்து இருக்குது. இப்போ எனக்கு பசில் மாதிரி ரொம்ப பிடிக்கும், காம்ப்ளெக்ஸான கேசஸ்லாம் சால்வ் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டீட்டெயில்டான டாக்டர்ஸ் நோட்ஸ்லாம் என்னால் படிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சிசிஎஸ் இஸ் அ குட் சாய்ஸ். சரி, சிபிசிக்கு சேல்ரி அதிகமாக இருக்குமா, சிசிசிக்கு அதிகமாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா சிசிஎஸ்க்கு கொஞ்சம் சேல்ரி சிபிசியை விட ஜாஸ்தி. ஸோ சிபிசி விட சிசிஎஸ் கெட்ஸ் பெய்ட் மோர், இட்ஸ் ஆப்வியஸ். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சிபிசி பெருசா சிசிஎஸ் பெருசா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே டூ டிஃப்ரெண்ட் கிங்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஒன்று அவுட் பேஷண்ட் கோடிங், இன்னொன்று இன்பேஷண்ட் கோடிங். ஸோ இதுக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்மந்தமுமே இல்லை. ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்களோட சாய்ஸ் தான், உங்களோட ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து தான் நீங்கள் எதை எடுக்கணும் அப்படின்றது இருக்குது. ஸோ சிபிசியா சிசிஎஸ்ஆ எது பெருசு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேருமே ரெண்டு டிஃப்ரெண்ட்டான பீப்புளுக்காக பண்ணப்பட்டது. ஸோ நான் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக ஈஸியாக படிச்சுப்பேன், ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயங்களை என்னால் படிக்க முடியும் அப்படின்றவங்களுக்கு தான் சிசிஎஸ் இஸ் அ பெஸ்ட் சாய்ஸ். ஸோ அதர்வைஸ் நீங்கள் சிபிசிக்கே போகலாம். சிபிசியே உங்களோட கெரியர் பாத்தை டிசைன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு ஒப்பீனியன் வைஸ் சிபிசியில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்பேஷண்ட் கோடிங்குள்ளே போகிறது would be a best choice. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்பேஷண்ட் கோடிங் பொறுத்த வரைக்கும் அவங்க எங்கெங்கெல்லாம் பண்ணுவாங்க, சிசிஎஸோட ரெக்குவயர்மெண்ட் எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசியூஸ், எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட், கம்ப்ளீட் ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி. சிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட கம்ப்ளீட் எக்ஸ்போஷர் பார்த்தீங்கன்னா ப்ரொவைடர்ஸ் கூட தான் இருக்கும், தட் இஸ் டாக்டர்ஸ் கூட தான் இருக்கும். ஸோ ஒரு குட் கம்யூனிகேஷனும் இருக்கிறது நல்லது சிசிஎஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸில் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு கம்ப்ளீட்டாக டாக்டர் கூடயே இருக்கணும்னு இருக்குது அப்படின்றவங்களுக்கான சர்டிஃபிகேஷன் தான் சிசிஎஸ். அண்ட் சிபிசி as I said is a beginner friendly certification. ஸோ காஸ்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை ரெஸ்பெக்டிவ் வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். ஏஏபிசி வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்க்கும், ஏஹெச்ஐஎம்ஏ வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிசிஎஸ்க்குமானது கிடைக்கும். ஸோ ஒரு பிகினர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறவங்களுக்கு மை சாய்ஸ் would be சிபிசியில் ஸ்டார்ட் பண்ணுங்கள், சிசிசி could be your next option. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு சிபிசிக்கான கிளாஸஸ் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்கில்டாவில் நாங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கோம், பிளேஸ்மெண்ட்ஸும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ சிபிசி, ஹெச்சிசி கோடிங் இதுக்கான பேட்சஸ் எவ்ரி மந்த் நமக்கு ரன் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணுங்கள், உங்களோட கெரியரை டெவலப் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு மெடிக்கல் கோடிங் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.